நல்லாரை காண்பதுவும் நன்று, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதுவும் நன்று, நல்லார் குணங்கள் உரைப்பதுவும் நன்று, அவரோடு இணங்கி இருப்பதுவும் நன்று என்ற ஔவையாரினுடைய வரிகளுக்கு இணங்க மிக அற்புதமான மனிதர்களை இந்த ஆண்டு விழாவிலே பார்ப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மிக பெருமையாகவும் பேரானந்தமாகவும் உள்ளது. அவை நிறைந்த ஆண்டோர்கள், சான்றோர்கள், அரங்கம் நிறைந்த பெற்றோர்கள், மாணவ கண்மணிகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தினை உரித்தாக்கிக் கொள்கிறேன். உண்மையிலே ஒரு மிக அருமையான ஒரு விழா. 135 ஆண்டு விழா. முதலில் அத்தனை பேருக்கும் என்னுடைய ஆண்டு விழா நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். 135 ஆண்டுகள் கடந்த பயணம், மிக நீடிய பயணம். எத்தனை பேரின் உழைப்புகள், எத்தனை பேரினுடைய முயற்சிகள், எத்தனை பேரினுடைய அத்தனை அர்ப்பணிப்புகள் அத்தனையும் சேர்ந்ததுதான் இன்று நீங்கள் காணப்படக்கூடிய இந்த 135வது ஆண்டு விழா. இதற்கு காரணமாக இருந்தவர்கள், இந்த பள்ளிக்கூடம் உருவாகுவதற்கு காரணமாக இருந்த அத்தனை பெரியோர்களையும் ஆண்டோர்களையும் நினைவு கூர்ந்து இந்த நாளிலே அத்தனை பேருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துதல்களையும் என்னுடைய மனம் நிறைந்து தெரிவித்துக் கொள்கிறேன். அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவ கண்மணிகள் எத்தனை பேர் இதில் இருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. எத்தனை பேர் கை தூக்குங்க பார்க்கலாம். 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு ஹைஸ்கூல் மட்டும். ஓகே, அவ்வளோதானே மொத்தம்? பசங்க ஒன்றும் கூட தெரியல. யாருக்கு பேசுறது? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமானது வெற்றி அடைதல் என்கிறார் சாக்ரட்டிஸ். வெற்றி அத்தனை பேருக்கும் பிடித்த ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையை நாம் அடைய வேண்டுமென்றால் கண்டிப்பாக நாம் முயற்சி நம்மிடம் இருக்க வேண்டும். யாரிடம் முயற்சியும் உழைப்பும் இருக்கிறதோ அவர்கள் வெகு எளிமையாக வெற்றி கனியை பறிக்கிறார்கள். தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்கிறார் திருவள்ளுவர். கடவுளால் ஆகாத ஒரு விஷயம் கூட நீங்கள் முயற்சி செய்தால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் என்பதுதான் திருவள்ளுவரினுடைய வாக்கு. அந்த வகையிலே இந்த 10ஆம் வகுப்பு மாணவிகள் கண்டிப்பாக இந்த பொது தேர்விலே உயர்ந்த மதிப்பெண்களை நீங்கள் பெற்றே ஆக வேண்டும். உங்களிடம் இருக்க வேண்டியது 3 விஷயங்கள். ஒன்று, கோல் செட்டிங், ஒரு இலக்கை நிர்ணயித்துக் கொள்ளுங்கள். இரண்டாவது, பெர்சிவரன்ஸ், அதிலே நீங்கள் உறுதியாக இருக்கணும். மூன்றாவது, அதை நோக்கிய உங்களுடைய ஒரு பயணம். அப்போ இலக்கை நிர்ணயித்து கொண்டு அதில் நீங்கள் தீர்மானமாக இருந்து அதை நோக்கிய பயணத்தை நீங்கள் மேற்கொண்டால் வெற்றியானது மிக எளிதில் உங்களுக்கு கிடைக்கும். வெற்றி என்பது யாருக்கு முன்பதிவு செய்து தரப்படுவது இல்லை. அதனுடைய விலையை தருபவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். விலை என்று குறிப்பிடுவது உங்களுடைய கடின உழைப்பும் விடாமுயற்சி மட்டுமே. இன்றைய காலகட்டத்தில் இயலாமையால் தோற்றவர்களை காட்டிலும் முயலாமையால் தோற்றவர்களே அதிகம். ஒரு அரசன் போட்டி வந்து அறிவித்திருப்பான். அவனுடைய அரண்மனையிலே ஒரு மிக பிரமாண்டமான ஒரு கதவு உள்ளது. அந்த கதவை திறப்பவர்களுக்கு அவனுடைய அரசாட்சியில் பாதியை கொடுப்பதாக அறிவித்திருப்பான். அந்த போட்டிக்கான நாளும் வரும். அத்தனை இளைஞர்களும் அந்த அரசனுடைய அரண்மனை வாயிற் கதவை திறப்பதற்காக பெரும் கூட்டமே கூடியிருக்கும். நாட்டு மக்கள் அத்தனை பேரும் கூடியிருப்பார்கள். போட்டிக்கான நேரமும் வந்தது. அந்த அரசன் அந்த வாயிற் கதவை காண்பிப்பான். நீங்கள் திறக்க வேண்டிய பிரமாண்டமான கதவு இதுதான். ஒரு கண்டிஷன் போட்டிருப்பான். இந்த கதவை நீங்கள் திறந்தீங்கன்னா அரசில் பாதி உங்களுக்கு கொடுத்துருவோம். ஒருவேளை திறக்காவிடில் உங்கள்
எல்லாருக்கும் ஒரே பயம், ஒருவேளை திறக்காவிடில் நம்முடைய கைகள் போயிடுமோ அப்படின்னு சொல்லி எந்த ஒரு மனிதனும் முயற்சி செய்யவே இல்லை. ஒரே ஒரு இளைஞன் மட்டும் அந்த கதவை திறப்பதற்காக செல்வான். எல்லோரும் அவனை அப்படி பரிதாபமாக பார்ப்பார்கள். தம்பி, ஒருவேளை உன்னால் திறக்க முடியாவிடில் உன்னுடைய கைகள் துண்டிக்கப்படும், எதுக்கு இந்த விஷ பரீட்சை, நீ போகாத அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் சொல்லுவான், இல்லை நான் கண்டிப்பாக அதை திறப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த கதவை திறக்க போவான். ரெண்டு கையாலையும் அந்த கதவுல இப்படி கைதான் வைப்பான். கை வைத்த மாத்திரத்திலேயே கதவு திறந்து கொள்ளும். வெற்றியும் பெற்றான். மிகப்பெரிய பாராட்டுக்கள். அரண்மனையில் பாதி கிடைத்தது. மற்ற அத்தனை பேரும் வாயில் கை வைத்து கொண்டு ஐயோ நான் போயிருந்திருக்கலாமே என்று ஒருவருக்கொருவர் முனகி கொண்டார்கள். அந்த அரசன் அந்த கதவை தாழ்பால் கூட போடல, வெறுமனே இருந்துச்சு. ஆனால் முயற்சிகள் கூட செய்வதற்கு நாம் ரொம்ப திணறோம். பெரிய கேள்வியா இருக்கு, இதெல்லாம் எப்படி படிக்கிறது, எப்படி நம்ம எக்ஸாம் எழுதுறது, இந்த மாதிரி பல்வேறு நெருடல்கள் நம்முடைய மனதுக்குள்ள இருக்கவே கூடாது. முயற்சி, அதைத்தான் நம்ம சொல்லியிருக்கோம். இயலாமையால் தோற்றவர்களை காட்டிலும் முயலாமையால் தோற்கக்கூடியவர்கள் தான் அதிகம். ஆனால் அன்பு மாணவர்களே, நீ ஒரு இலக்கை நிர்ணயித்து கொண்டு அதை நோக்கி நீ பயணித்தாயே என்றால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. நீ என்ன நினைக்கிறியோ அதான் கிடைக்கும். கண்டிப்பாக அது உனக்கு கிடைக்கும். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும். பாரதியாருடைய வரிகள். நம்முடைய இலக்கில் உறுதியா இருக்கணும், அவ்வளவுதான். இன்னும் ஒரு செயல்பாடு, ஒரு வெற்றி பெற்ற ஒரு பெரியவரிடம் ஒரு இளைஞன் போய் கேட்கிறான், இந்த வெற்றிக்கான இவ்வளவு வெற்றிகளை மிக எளிதாக குவிப்பதற்கு என்ன காரணம் என்று கேட்டான். அதற்கு அந்த முதியவர் சிரித்து கொண்டே, பெரிதாக எதுவும் இல்லை, செய்யக்கூடிய செயலில் மனமும் உடலும் ஒன்று இருந்தால் வெற்றி உனதாகிறது என்று குறிப்பிட்டார். அப்ப பாருங்க, கான்சன்ட்ரேஷன். நான் உன்னை முடிக்கணும் அப்படின்னு நான் நினைச்சால் அந்த செயலின் மீது எனக்கு ஒரு விருப்பம் இருக்கணும், ஒரு எண்ண குவிப்பு இருக்கணும். இன்றைய காலகட்டத்தில் இந்த எண்ண குவிப்பு நிறைய பேர்கிட்ட இல்லாம இருக்கு. எண்ண குவிப்பு இருந்தாலே கண்டிப்பாக நாம் என்ன செய்ய முடியும், கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். அதன் மீது உடலும் உள்ளமும் ஒன்றா இருக்கணும். அப்படி இருந்தால் கண்டிப்பாக வெற்றி நமக்கு கிடைத்தே ஆகும். எனவே அன்பு மாணவிகளே, உங்களுடைய முதல்வராக இருக்கட்டும், தலைமை ஆசிரியராக இருக்கட்டும், தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியராக அத்தனை பேரும் நீங்கள் அதிக மதிப்பெண்களை பெற்று தேர்வுகளில் தேர்ச்சி பெற வேண்டும். எதிர்வரும் நாட்களில் 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு கல்லூரி கண்டிப்பாக நீ பயின்றே ஆக வேண்டும். அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. பெண்கள் அதிகமாக படிப்பதில்லை என்று கூறினார்கள். பெண் குழந்தைகள், உங்கள் வீட்டினுடைய வெளிச்சமே நீங்க தான். கண்டிப்பாக அந்த ஒரு எண்ணம் இருந்தாலே கண்டிப்பாக நீங்கள் பயில்வீர்கள். அதற்கு மாற்று கருத்து இல்லை. உயர் கல்வி என்பது நமக்கு உரித்தானது. கண்டிப்பாக அந்த உயர் கல்வியை பெற்றே ஆக வேண்டும். அதில் எந்தவித சுணக்கமும் இருக்கக்கூடாது. ஒருவேளை இந்த பகுதியில் பள்ளிக்கூடம் இல்லாததால் என்னுடைய உயர்கல்வி பாதிக்கப்படும் என்று நீங்கள் கூறுவீர்களே, ஆனால் கண்டிப்பாக அடுத்த வருடம் ஜூன் மாதம் முதல் தேதியிலேயே ஒவ்வொரு பிரிவுக்கும் குறைந்தபட்சம் 20 மாணவர்கள், அவ்வளவுதான். ஒரு பிரிவுக்கு குறைந்தபட்சம் 20 மாணவர்களை சேர்த்து கொண்டு அந்த ஜூன் முதல் வாரத்திலேயே உங்களுடைய கருத்துருவை எனக்கு நீங்கள் அனுப்புவீர்களே என்றால் ஜூன் இறுதிக்குள் உங்களுக்கு அந்த உரிமமானது வழங்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு உங்களுடைய தாளாளர் அவர்களுக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். படிக்கணும், எனக்கும் அதான் ஆசை. எந்த காலகட்டத்திலையும் படிப்பு தடைபடக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசையும். அன்பு பெற்றோர்களே, ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும், உங்களுடைய குழந்தைகளை எக்காரணத்தை கொண்டும் அடுத்தவர்களோடு ஒப்பிடாதீர்கள். அவர்கள் ஒப்பிட்டால் வீழ்வார்கள், ஒப்பிடாவிடில் தனித்தன்மையோடு சிறப்பாக வாழ்வார்கள் என்பதை இந்த நேரம்
இதில் எந்தவித அச்சமும் கிடையாது. அதுபோன்று உங்களுடைய குழந்தைகளுக்காக பணத்தை பொருளை அதிகம் செலவழிப்பதை காட்டிலும் நீங்கள் அத்தனை பேரும் குழந்தைகளுக்காக உங்களுடைய நேரத்தை ஒதுக்குங்கள். எந்த தாய் தந்தையே தங்களுடைய குழந்தைகளோடு அதிக நேரத்தை செலவழிக்கிறீர்களோ அந்த குழந்தைகள் சிகரத்தினுடைய சிம்மாசனத்தில் நிற்பார்கள் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. குழந்தைகளுக்காக அதிக நேரத்தை நீங்கள் செலவழியுங்கள் என்பதையும் இந்த நேரத்தில் நான் பதிவு பண்ணிக் கொள்கிறேன். அன்பு ஆசிரியர் பெருமக்களே, என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள் மூங்கில் காட்டிலே புல்லாங்குழல் தேடக்கூடியவர்கள், அவ்வளவு பெருமை மிக்கவர்கள் ஆசிரியர் பெருமக்கள். அவர்களினுடைய இந்த தேர்வு நேரங்களில் சிறு சிறு தண்டனைகளாக இருக்கட்டும், ஏதாவது பேசிவிட்டாலோ அதை ஒரு பெரிதாக எந்த குழந்தையும் எடுத்துக்க கூடாது, எந்த பெற்றோரும் எடுத்துக்க கூடாது. உளிப்படாத கல் சிலையானதாக சரித்திரமே கிடையாது. கருங்கல்லில் பதியும் உளியினுடைய ஒவ்வொரு அசைவும் சிலையை செம்மைப்படுத்தத்தான் என்பதை மாணவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும், பெற்றோர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆசிரியர் பெருமக்களே, நீங்களும் மாணவர்களை கையாளும் போது உங்களுடைய இதயத்தை பயன்படுத்துங்கள். உங்களை கையாளும் போது உங்களுடைய அறிவை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஆசிரியர் மிக முக்கியமானவர்கள். ஒரு மாணவனின் வாழ்க்கையில் வளம் சேர்க்கக்கூடியவர்கள் ஆசிரியர்கள் என்றால் மிகையாகாது. எனவே ஆசிரியர்கள் மிக நேர்த்தியாக இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்திற்கு ஏற்றவாறு உங்களை நீங்கள் மேம்படுத்தி கொண்டு இந்த மாணவர்களுக்கும் நீங்கள் சொல்லி தாருங்கள். ஒரு வேரினுடைய பலத்தை பொறுத்து பூக்களினுடைய வசீகரம் இருக்கும். அதுபோன்று ஆசிரியரினுடைய பலத்தை பொறுத்து மாணவர்கள் ஜொலிப்பார்கள். எனவே அத்தனை ஆசிரியர் பெருமக்களும் மிகச்சிறந்த ஆசிரியர்களாக நீங்கள் வலம் வர வேண்டும் என்றும், இந்த மாணவ கண்மணிகள் அத்தனை பேரும் உங்களுடைய பொது தேர்விலும் சரி, பிற மாணவர்கள் உங்களுடைய தேர்வுகளிலும் அதிக மதிப்பெண்களை பெற்று உங்களால் இப்பள்ளி பெருமையடையட்டும். இப்பள்ளியால் நீங்கள் பெருமையடையுங்கள். நீங்கள் இருவரும் சேர்ந்து இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தை பெருமையடைய செய்ய வேண்டும் என்று இந்த நிறுவனத்தை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. அடுத்ததாக நமது முதன்மை கல்வி அலுவலர் அம்மா அவர்களுடைய நேர்முக உதவியாளர் மரியாதைக்குரிய அண்ணன் அவர்கள்